எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ வந்து டியூஸ்டே மார்னிங்ல இருந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மார்னிங் 6 o'clockல இருந்து பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் லஞ்ச், என்னோட வீட்டு வேலைகள் எப்படி நான் மேனேஜ் பண்ணி எல்லாமே செய்கிறேன் அப்படின்றத ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு DAML ஃபுல் டே vlog மாதிரி தான் வந்து இதை எடுத்திருக்கேன். நான் காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு எல்லாமே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே இப்போ வந்து வேர்ல்ட் கப் போயிட்டு இருக்கிறதுனால ஸ்கூலும் லீவு தான். ஹஸ்பண்ட்க்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணுற வேலை கிடையாது, அவருக்கும் வந்து ஷிஃப்ட்டு தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இல்லை, ஆனாலும் காலையிலே வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு. மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூரியும் சன்னா குருமா தான் செய்ய போகிறேன். அந்த சன்னா வந்து ஏற்கனவே நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை தான் இப்போ குக்கரில் வச்சு நான் விசில் விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். பூரி மாவுக்கு வந்து எப்பயுமே வந்து ரவை போட்டு கொஞ்சம் மாவு பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வந்து வரும். பூரிக்கு வந்து இப்போ மாவு பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜிலேருந்து எல்லாமே நம்ம சமைக்கிறதுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கடகடன்னு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் எடுத்து வச்சுட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு வந்து ரைஸும் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சுருவேன், ஏன்னா அதுக்கப்புறம் மறந்துடுவேன் அப்படின்றதுனால அதையும் ஃபஸ்ட்டு அந்த வேலையும் பண்ணிடுவேன். இங்கே வந்து நம்ம குருமாவுக்கு வந்து இப்போ வதக்கி அரைச்சி தான் ஊற்ற போகிறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், தக்காளி ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, அப்புறம் ஒரு 4 போல் கேஷ்யூ வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த சூடுலேயே வந்து தேங்காய் வதங்கினா போதும். அதை ஆறுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலெலாம் எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு செய்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அப்புறமா வந்து தக்காளி ரசம் என் சின்ன பொண்ணுக்கு ரெடி பண்ணுறதுக்காக அதையும் எடுத்து வச்சுட்டேன். சாதம் வடிக்கிறதுக்கு வந்து ரைஸும் வந்து ஊற வச்சாச்சு. இன்றைக்கி வந்து சேப்பக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு தான் வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு எல்லாமே இப்போ எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து காஃபிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து குடிப்பாங்க காஃபி. அதுக்கு வந்து ஃபில்டரில் வந்து காஃபி தூள் அந்த டிகாஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க எழுந்ததும் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்ததையும் வந்து நான் அரைச்சி வச்சுட்டேன். இப்போ இங்கே குருமா செய்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு, அதை வேறு பாத்திரத்தில் வச்சுட்டு அதே குக்கர்லேயே வந்து சேப்பங்கிழங்கை வந்து போட்டு நான் வேக வச்சுக்க போகிறேன். சேப்பங்கிழங்கு எப்பயுமே நான் வந்து குக்கரில் தான் வேக வச்சுக்குவேன். ஒரு 2-3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து சீக்கிரமாகவே நான் வெந்து வந்துடும். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுட்டு இப்போ அடுத்து வந்து கொண்டக்கடலை குருமா தான் வந்து செய்ய போகிறேன். அதே பேன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சீரகம், சோம்பு வந்து தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இது ஏற்கனவே வதக்கி அரைச்சதுனால ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்து வந்து நம்ம மசாலா பொடி எல்லாமே வந்து சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் கலருக்கு. அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு இந்த மசாலா பொடி எல்லாம் வந்து வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து வேக வச்சுருந்தேன் இந்த கொண்டக்கடலையை வந்து தண்ணியோடு வந்து அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியதான். இது ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அந்த பாத்திரத்தையெல்லாம் சும்மா நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அங்கே வந்து எனக்கு இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், அடுத்து வேலை செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த கொண்டக்கடலை வந்து லைட்டாக மசிச்சு விட்டோம் அப்படின்னா குருமா வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொண்டக்கடலை குருமா. அடுத்து வந்து காரக்குழம்பு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதில் வந்து கடுகு, இந்த தாளிப்பு வடகெல்லாம் சேர்த்துட்டு வெந்தயம், அப்புறம் பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி அதெல்லாம் வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதங்க விட்டுறலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச அந்த மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வேக வச்சுருந்தா நம்ம அந்த சேப்பங்கிழங்கை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இந்த மசாலாலேயே நல்லா சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா புளியை கரைச்சி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான். புளி வந்து கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரமாகவே நமக்கு குழம்பு கொதித்து ரெடி ஆகிட்டு வந்துடும். குழம்பு வந்து இப்போ அவ்வளோதான். உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு கொதிக்க விட வேண்டியது தான். இது வந்து நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சா நல்லா திக்காக கிடச்சிரும். அதுக்கு வந்து பீட்ரூட் பொரியல் தான் செய்ய போகிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸரில் தான் நான் வந்து இப்போ திருவிக்க போகிறேன். இந்த ஃபுட் ப்ராசஸர் வந்து ஹஸ்பண்ட் வந்து பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து 2 ஜார் வரும். இந்த மாதிரி கேரட்டு, பீட்ரூட்லாம் எனக்கு திருவுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செய்யறதுக்கே வந்து சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்போ இது வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதிலே வந்து நம்ம வெங்காயம், காய், மற்ற காயும் வந்து சாப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து தனியாக ஒரு ஜார் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபுட் ப்ராசஸர். லாஸ்ட்டாக வந்து 2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துப்பேன் நான் எப்பயுமே இந்த மாதிரி காரக்குழம்புலாம் செய்யும் போது.
சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ கொண்டக்கடலையை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அதே பேன்லேயே இப்போ வந்து நான் பீட்ரூட் பொரியலும் வந்து செஞ்சுக்க போகிறேன். பீட்ரூட் பொரியலுக்கு வந்து நார்மலாக வெங்காயம் அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட் சேர்த்துட்டு உப்பு மஞ்சள்தூள் போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வெந்துடும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பூ சேர்த்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இங்கே அடுத்து வந்து பூரிக்கு வந்து போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். பூரியும் வந்து தேய்ச்சி இப்போ சுட வேண்டியது தான். Fish and and G for gift. The ice cream. Not this one. G for gift. A juice. G for gift. It's a gift. Hat for horse. Hat for horse. I for ice cream. Ice cream. J for juice. பசங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு 2 மணி போல் தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா காலையில் சாப்பிட்டதே கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து இந்த சேப்பங்கிழங்கு போட்டு காரக்குழம்பு, பீட்ரூட் பொரியல், அதுக்கப்புறமா வந்து அப்பளம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே வந்து நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து வந்துட்டேன். பாத்திரம்லாம் இருந்தது, அதெல்லாம் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இல்லை விட்டேன் அப்படின்னா நைட்டு வந்து நிறைய பாத்திரம் சேர்ந்துடும். அதனால் வந்து மத்தியானமே வந்து கொஞ்சம் வந்து தேய்ச்சி வச்சுருவேன் நான். ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து என் பொண்ணு வந்து பாத்திரங்க அவள் வந்து கழுவவே விட மாட்டா. அப்போ போல் வந்து நான் அவளை தூங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கழுவுற மாதிரி இருக்கும். பாத்திரம் கழுவிட்டு அந்த கவுண்டர் டாப்பையும் வந்து லைட்டாக வந்து தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் வந்து பசங்களுக்கு எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் பெருசாக செய்யலை. இங்கே சப்போட்டா பழம் இருந்தது, அதில் மில்க் ஷேக் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பால், அந்த பழம், அதுக்கப்புறம் ஹனி போட்டு நம்ம வந்து பிளெண்டரில் நல்லா அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக வந்து சப்போட்டா மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடும். இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. முக்கியமாக இட்லி அரிசி வந்து வாங்கணும். அதுக்காக இந்த திரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்கும் அந்த உதயம் பிராண்டு. அதனால் நான் அங்கே வந்துட்டு இட்லி அரிசி வாங்குறதுக்காக வந்தேன். கடைசியில் பார்த்தா அங்கே ஸ்டாக் இல்லை. உதயம் உளுந்து வாங்கணும். சரி அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துடலாம். அப்படியே கொஞ்சம் காயும் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. மற்ற இடத்துல கிடைக்காத காயெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கே இருக்கும். அதனால் நான் அதையும் வாங்கிக்கிட்டேன். மேலே வந்து கொஞ்சம் புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பொருள் கேஸ்ட் அயன்லாம் வச்சுருக்காங்க. எனக்கு கேஸ்ட் அயன்னா வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி தவா அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. தோசை தவா சின்னது வச்சுருந்தாங்க. அப்புறம் குழிப்பணியாரம் சட்டி வச்சுருந்தாங்க. ஸ்கில்லட்டு, இந்த மாதிரி கிரில் பேனு அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஆனால் குழிப்பணியாரம் வந்து அந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லை. ஸோ அது எப்படி ஸ்டவ்வில் வச்சா வந்து கரெக்டாக இருக்குமான்றது எனக்கு தெரியல. பட் பேஸ் வந்து ஈவனாக இருந்திருந்தது அப்படின்னா நான் அந்த குழிப்பணியாரம் வந்து வாங்கியிருப்பேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஸ்கில்லட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவும் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக வாங்கியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது.
கரெக்டாக அழகாக இருந்தது. பட் ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருந்தது. இதை விட பெரிய சைஸாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ புதுசாக வந்து நிறைய பாத்திரம் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. இட்லி பாத்திரத்துலேயே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதுக்கப்புறம் இந்த அலுமினியம் அதுலலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே வந்து கடாயும் வந்து வந்திருக்கு. அப்புறம் இந்த மண்ணிலே வந்து செஞ்சதில் வந்து இந்த வாட்டர் டேங்க் மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து பொங்கல் வருது இல்லையா, அப்போ பானையும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறமா உண்டியல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பீங்கான்லேயே வந்து கொஞ்சம் நிறைய ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. நம்ம வந்து ஊறுகாய், உப்பு அதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான பீங்கான் ஜாடி வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த காப்பர்லேயே வந்து இந்த சொம்பு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சில்வர்லேயும் இருந்தது. அப்புறம் டீ குடிக்கிற அந்த டவரா செட்டு அதுவும் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபில்டரும் வச்சுருந்தாங்க காஃபிக்கு, ஃபில்டர் காஃபிக்கு. நான் இங்கே தான் வந்து ஃபில்டர் வாங்கினேன். நான் வந்து வாங்கி ஒரு 2 months இருக்கும். அப்புறம் அலுமினியம்லேயே வந்து நிறைய பாத்திரம்லாம் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. அப்புறம் இந்த இடியாப்பம் தட்டும் வந்து நல்லா இருந்தது. இதுவும் இடியாப்பம் புழியிற அந்த அச்சு கூட இருந்தது. அதுக்கப்புறம் முறுக்கு நார்மலாக முறுக்கு புழியிற அந்த அச்சும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அகல் வந்து கொஞ்சம் நிறைய வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா, அதனால் வந்து அகல் வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க. குட்டி அகல்லாம் இருந்தது. பிளெயின் அகல் தான், இந்த டிசைன் பண்ண மாதிரி பெயிண்ட் அடித்த மாதிரி அந்த மாதிரி அகல் இல்லை. பிளெயினாக நம்ம ஊர்லலாம் அந்த குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இருந்தது. நான் அதில் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுன்ட்டு ஒரு கடை இருக்குது, அதில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு போயிடலாம். எனக்கு மத்தியானத்துலேருந்தே கொஞ்சம் வந்து தலைவலியாகவே இருந்தது. சரி வீட்டுக்கு போயிட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டு பாத்திரம் கழுவுற வேலைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து இல்லை வெளியிலே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அங்கேயே வந்து வசந்த பவன் இருந்தது. அதனால் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம், டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock போல் இங்கே வந்து வந்துட்டோம் நாங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் தோசை தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து பொங்கல், வடை அது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என் சின்ன பொண்ணுக்கு வந்து இட்லி, என் பெரிய பொண்ணு வந்து அந்த சில்லி பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தா. அவளுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. இங்கே டியூஸ்டே ஸ்பெஷல் வந்து இந்த பன்னீர் தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே சரவண பவனில் வந்து சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஆயிலியாக இருக்க மாதிரி இருந்தது. பட் இங்கே வந்து கரெக்டாக இருந்தது. ஆயிலெலாம் ஜாஸ்தியாக இல்லாமல் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சொல்லிட்டு குவிக்காக வந்து இப்போ ஷேர் பண்ணிடுறேன். அங்கே திரு சூப்பர் மார்க்கெட் எப்போ போனாலும் அந்த அனில் சேமியா பாக்கெட் வந்து வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து வாங்கியிருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட் அதிகமாக இல்லாமல். அப்புறமா இந்த திணை அரிசி வந்து வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி இதில் வந்து இட்லி, தோசை, அதுக்கப்புறம் இல்லைனா பொங்கல் செய்வேன், இல்லைனா வந்து கிச்சடி அந்த மாதிரி ஏதாவது செய்வேன் நான். மில்லட் அந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் இந்த அதிரச மாவு வாங்கியிருந்தேன், ரெடிமேட் அதிரச மாவு. அப்புறம் ஜவ்வரிசி வத்தல் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் உதயம் உளுந்து, இந்த உதயம் உளுந்து வந்து இட்லி வடைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயுமே இதுதான் வாங்குவேன். அப்புறம் அணில் கொழுக்கட்டை மாவு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்வேன், அதனால் அது வாங்கியிருந்தேன். அப்புறம் வடகமும் எனக்கு தீர்ந்து போச்சு, ஊர்லேருந்து கொண்டு வந்தது, அதனால் அது ஒரு பேக்கெட். அப்புறம் அங்கே எப்போ போனாலும் வந்து இந்த நாட்டு சக்கரை வாங்கிடுவேன் அது. அப்புறம் கல்லுப்பும் எப்போ போனாலும் நான் வாங்கிடுவேன். ஏன்னா ஸ்டாக் எப்பயுமே கல்லுப்பு ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் எப்பயுமே நான் வாங்கிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பூஜை திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கினேன் நான். இந்த சாம்பிராணி, ஊதுவத்தி அதெல்லாம் வந்து போட்டிருந்தாங்க, அதனால் அது வாங்கியிருந்தேன். ஏன்னா சாம்பிராணி ரொம்ப நாளாக வந்து எங்கேயுமே கிடைக்காம இருந்தது, அதனால் அது வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கலர் பொடியும் கொஞ்சம் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா மற்ற கடையில் பார்த்தீங்கன்னா கலர் பொடி வந்து ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து 1 ரியால் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. ஸோ நியூ இயர் பொங்கலுக்குலாம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர் பொடி, கோலமாவு அதெல்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த மஞ்சள் இழைக்கிற அந்த கல்லும் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன், அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போவும் வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து கொஞ்சம் புதுசாக அகல் வாங்கணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு 5 அகலாவது புதுசாக வாங்கணும், நம்மக்கிட்ட பழைய அகல் நிறைய இருந்தாலும் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஏற்கனவே என்கிட்ட அகல் இருக்குது, இருந்தாலும் புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 9 அகல் போல் நான் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். அப்புறம் இந்த சாம்பிராணி வைக்கிற இந்த கப்பும் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் காயெலாம் வாங்கினேன். அங்கே எப்போ போனாலும் அந்த முடக்கத்தான் கீரை வந்து வாங்கிடுவேன் நான் தோசை செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொய்யாப்பழம், நெல்லிக்காய், அந்த பட்டர் பீன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் சப்போட்டா, அதுக்கப்புறமா வந்து அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் இருந்துச்சு, அதுவும் வாங்கிடுவேன். அப்புறம் அப்பளம் இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சித்துஸ் ஹோம் மேக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.